இந்தியன் பேங்க் Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10th நேற்று சாட்டர்டே எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. வில் சி தட் இப்போ மார்ச் 3174 கோடி நெட் ப்ராஃபிட், 3357 கோடி, விச் மீன்ஸ் 20% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் EBITDA EPS எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் இன் குட் பாசிட்டிவ் ட்ரெண்ட். ஸோ லெட்ஸ் சி. ஸோ இது வந்து கரண்ட் ப்ரைஸ் 871 இருக்குது. ஸோ லோயஸ்ட் 606, ஸ்டாக் ஓகே, புக் வேல்யூ 623. ஸோ தட் இது வந்து இன்னும் பெட்டர் வேல்யூவில் இருக்குது. பாசிட்டிவ்ஸ் கான்ஸ் ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை. நெட் ப்ராஃபிட் 3357. ஸோ விச் மீன்ஸ் இயர் ஆன் இயர் பார்க்குறப்ப கம்பேரிட்டிவ்லி 2023 பார்க்குறப்ப இட்ஸ் ஐ திங்க் நெட் ப்ராஃபிட் நல்லா இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயும் இட்ஸ் குட். ஸோ இப்போது கேஷ் ஃப்ளோஸ் பார்த்தலாம். கேஷ் ஃப்ளோஸ் 40% இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் கேஷ் ஃப்ளோஸை. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் வந்து இயர் ஆன் இயர் 15%, 10, 12. ஸோ இயர் ஆன் இயர் லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தோம்னா 15% பேர் மினிமம் நமக்கு கிடைக்குது. ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் அனலைஸ். ஸோ எப்போ ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா 10th 12 o'clock 12:30 பக்கம் வந்திருக்கு. ஸோ தட் மொமெண்டம் அப்படியே பீக் ஆகிருக்கு ஃப்ரம் 800 to 870. 800 to 870 minus 870 divided by 800, around 8.75%. just like that பீக் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் இதோட ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த டைமில் வந்திருக்கு. ஓகே, ப்ராஃபிட் பார்த்தோம்னா 3115 3299, 6% க்ரோத் குவார்டர் அண்ட் குவார்ட்டர். பட் இங்கே 5% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் 8% இங்கே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பீக்கை டச் ஆச்சு அப்படின்னா 884 பிரேக் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி இன் பாசிட்டிவ் ட்ரெண்ட். லெட்ஸ் சி. இதோட பீக் வந்து 1000 இருந்திருக்கு, 991 இது ஹையஸ்ட் பீக் லெவலில். ஸோ எஃப்ஐஐஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, டிஐஐஸ் ஆல்சோ டிஐஐஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்லி இந்த ஸ்டாக் வந்து புலிஷாக இருக்குது. ஸோ மந்த்லி ட்ரெண்ட் பார்க்குறப்ப டெலிவரி பர்சன்டேஜும் 50% இருக்குது. ஸோ வீக்லிலையும் இட் இஸ் ஷோயிங் குட் ட்ரெண்ட். ஸோ ஸ்ட்ராங்லி இது வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இந்தியன் பேங்க் ரிசல்ட் வந்து இப்போ நம்ம யூனிவர்ஸ் செக் பண்ணியிருந்தோம்னா 10th 2:30 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹஸ் ஈவன் த ரிசல்ட் ஏர்லியர் 940K வந்து இன்வெஸ்டிங் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்துருந்தோம்னா வி வுட் பி லைக் என்ட்ரு ஆயிருந்தோம் அப்படின்னா இட் வுட் பி லைக் அரௌண்ட் 8% ப்ராஃபிட் கிடச்சிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ட்ரெண்டு இப்போ பீக் ஆயிடுச்சு. ஸோ இது வெயிட் அண்ட் வாட்ச் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் 875 பிரேக் ஆகுது அப்படின்னா ஷுட் கோ டில் 990. பட் அதுக்கு வந்து பெட்டராக வந்து ஸ்டாக்ஸோட டெய்லி பார்த்தீங்கன்னா 10th டெலிவரி பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டாக்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க கம்பேரிட்டிவ்லி பாருங்கள். ஸோ டோன்ட் கோ வித் தி ஸ்டாக். திஸ் இஸ் சம்மவ் நம்மளை இட் வில் டேமேஜ் அவர் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 876 பிரேக் ஆகுதுன்னு பார்ப்போம், தென் வில் டிசைட்.